Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு டிசைனர் குர்தீஸ் நம்மளே ஹேண்ட் எம்ப்ராய்டரில எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல் வீடியோஸ் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டன் த்ரெட்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட்ஸ்னு கேட்டிங்கன்னா கடையில கிடைக்கும். இந்த மாதிரி த்ரெட்ஸ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட்ஸா நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபேப்ரிக்ல வந்து இதனுடைய சாயம் வந்து போகாது. சோ இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ்ல எத்தனை ஸ்பூல்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் 9ல இருக்கிற நீடில் த்ரெட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாண்ட்ஸா இருக்கும். இதுதான் ஃபுல் ஸ்டாண்ட்ஸ் 6 லேயர்ஸா இருக்கும். இந்த 6 லேயர்ஸையும் அப்படியே மொத்தமா நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியதான். எப்பயும் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டிச்சஸ்க்கு இந்த ஃபுல் த்ரெட்டையும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். அதுக்காக நம்பர் 9ல கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதை வச்சு ரொம்ப அழகா ரொம்ப குயிக்கா ஒரு குர்தீஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதை வந்து நம்ம இப்போ போட் நெக்ல பண்ண போறோம். சோ போட் நெக்கோட நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு அதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லீவ்ஸ் ஒரு மாதிரி ஷஃபிள் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற மாதிரி நம்ம வந்து கான்செப்ட்ல பண்ண போறோம். சோ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல எப்படி வேணும்னாலும் லீவ்ஸ் வரைஞ்சிக்கலாம். சின்னது பெருசு எப்படினாலும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வரைக்கும் வேணும், 9 inches வரைக்கும் வேணும், 10 inches வரைக்கும் வேணும்ன்ற ஹைட் நீங்க மெஷர் பண்ணி அது ஃபுல்லாமே இதே மெத்தட்ல நீங்க லீவ்ஸ் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு ஒவ்வொரு லீவ்ஸ்க்கும் சென்டர்லயும் ஒரு டிவைட் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதையும் நீங்க வந்து எல்லா லீவ்ஸ்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த லீஃபோட ஷார்ப்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் அந்த லீஃபோட இறக்கத்தில் த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் த்ரெட்டு வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதனால எடுக்கும் போதே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சென்டர்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்லயே ஸ்லாண்டிங்கா வர்ற மாதிரி நல்லா ஒரு விரலால இந்த நூலை வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டர்ல கொண்டு வந்து இதே மாதிரி ஸ்டிச்சஸா நம்ம போட்டுட்டே வரோம். வீடியோஸ்ல உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு கேட்கும். ஸோ வீடை சுத்திரும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து சத்தம் போடாதீங்க, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எங்க வீடியோஸோட சேர்ந்து அவங்களுடைய வாய்ஸையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து லீஃப் லோடிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் போட்டுட்டு இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து என் நாட் போட்டு கண்டினியூ பண்ணணுன்ற தேவை கிடையாது. அப்படியே நம்ம டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து ஸ்பேஸ் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சென்டர்ல வந்து நம்ம வேற ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். இப்போ வந்து சென்டரில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்க. நம்ம முடிச்சிருக்கிற இடத்துல இருந்து நீடில் எடுக்கிறோம். எடுத்துட்டு அகெயின் அந்த இடத்துல குத்தி இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நீடில் கொண்டு போகணும். அதாவது நீடில் கொண்டு போயிட்டு இந்த நீடில் வந்து ஒரு விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழேருந்து இதே மாதிரி 10 to 12 டைம்ஸ் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10 11 12 பாருங்க. இப்போ வந்து இந்த நீடில் வந்து எப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி ரோல் ஆன மாதிரி இருக்கும். ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து இந்த பெட்டல்ஸை ஒரு விரலால் பிடிச்சிட்டு
அப்படி கீழே கொண்டு வந்துடும். இதுக்கு ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நாட் போடணுன்ற தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து லைனிங் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். பட் ரொம்ப நியர்பையாக இருக்கும் போது நம்ம வந்து கண்டினியூஸாக அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த பெட்டல்ஸ் முடிச்சுட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இதில் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீஃப் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நீடில் ஒரு விரலால் நீடில் பிடிச்சிக்கணும். கீழே இருந்து ஒரு 12-13 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து கவுண்ட் கிடையாது, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தடவை நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இந்த லென்த் வந்து இந்த இடத்துல வரணும், ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு விரலால் பிடிச்சிட்டு இந்த பாருங்கள், இதை லேசாக இப்படி விரலால் கொண்டு வரணும். ஒரு விரலால் இதை பிடிச்சிட்டு அப்படி கீழே கொண்டு வந்து நாட் போட்டுக்கலாம். பின்னாடி திருப்பி நாட் போடுறது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ், அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீடில் இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த ரிங்குள்ளே அகெயின் இந்த ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா நாட்டு வந்துடும். நம்ம வந்து எவ்வளோ லீவ்ஸ் மார்க் பண்ணியிருக்கோமோ எல்லா லீவ்ஸையும் நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து இதே மெத்தட் தான். பட் வந்து கலர்ஸ் டபுள் கலர்ஸாக இன்க்ளூட் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அதோட அவுட்புட் அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் அதை காமிக்கிறேன். நல்லா ஒரு விரலால் மேலேயும் கீழேயும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இந்த சைடில் வந்து சம்டைம்ஸ் ஹோல்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குது, நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. இது சில்க் காட்டன்றதுனால உங்களுக்கு ஹோல்ஸ் பெருசாக தெரியுது. பட் வந்து நீங்கள் பின்னாடி பேக் சைடில் வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையிலேயே காட்டன் ஃபேப்ரிக்லலாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக வந்து நம்மளால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பக்கத்துலேயே குத்தி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்தை எடுத்துட்டு ஒரு விரலால் இந்த நீடில் பிடிச்சிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பார்ட்டை வந்து ஒரு விரலால் பிடிச்சிட்டு இது லேசாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்படி எடுக்கையில் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா கொண்டு வந்துடணும் ஒரு விரலால். அதுக்கப்புறம் அகெயின் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நமக்கு எந்த இடத்துலலாம் கலர்ஸ் ஷஃபிள் பண்ணி வேணுமோ அதே மாதிரி நம்ம கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் நெக் குர்த்தியும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த லெவலுக்கு ஒரு பிளைன் குர்த்தி வந்து உங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் பேண்ட் அண்ட் ஷால் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் குர்த்தி செட்டே வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep on watching. Thank you.